வெல்கம் வேர்ஸ். நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த சுடர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பற்றி நீ வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோ. விஜய் வந்து என்னென்ன பண்ணுறான், எது வந்து பண்ணுறான் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். இது நாள் வரைக்கும் வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தான். அந்த மல்லி வந்ததுலேருந்து வந்து அந்த மல்லிக்கிட்ட தான் வந்து மல்லி சொல்கிறது தான் வந்து கேட்டுட்ருக்கான். அதுவும் இல்லாமல் மல்லிக்கிட்ட தான் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி வந்து நடக்கும்போது அது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம். ஸோ அவள் வந்து கைக்குள்ளே வந்து போட்டு வச்சிருக்கா. நீ வந்து எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து உன்னுடைய கைக்குள்ளே வந்து போட்டு வைக்கிறதுக்கு நீ வந்து ரெடியாக வந்து பிளான் வந்து பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா நீ தான் வந்து விஜயோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஏற்றி வந்து விடுறாங்க. அதே மாதிரி வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சொல்கிறாரு மல்லிகிட்ட வந்து ஒரு ஃபைலை வந்து கொடுத்துட்டு லோன் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வந்து சீக்கிரமாக வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து லோன் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து பயங்கரமான ஒரு இது வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள் வந்து கேட்குறாங்க. காது கொடுத்து யார் வந்து காது கொடுத்து வந்து கேட்குறாங்க, சுடர் வந்து காது கொடுத்து வந்து கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் வந்து சீக்கிரமாக வந்து வரப்போகுது மல்லி. நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். எப்படியுமே வந்து நம்மளுடைய பிஸ்னஸுடைய நேம் வந்து என்ன தெரியுமா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமு மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் நேமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உன் பேரில் தான் வந்து நான் வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிக்கு இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மல்லிக்கு என்ன இது எவ்வளோ வந்து நம்ம வந்து விஜய் வந்து நம்மளை வந்து இது பண்ணுவார், இந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து தூக்கி வந்து பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து தூக்கி பிடிச்சிருக்காரு. சரி, ஓகே, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தூக்கி பிடிச்சது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதை சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸில் இருந்த மல்லிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க. என்ன கிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து பார்க்குறீங்க. நம்ம விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோன் வந்து இதாக போகுது. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா உன் பேரில் தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம், உன் பேரில் தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்க போகுது அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்லும்போது மல்லி வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து விஜய் வந்து வியந்து அப்படியே வந்து அழகாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து தன்னை அறியாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மொத்தத்தினால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அப்படியே வந்து ஷாக் அடித்த மாதிரி வந்து ஆடுறாரு. நம்ம வந்து கேட்டாலே வந்து கொடுக்க மாட்டா, கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாலே வந்து கொடுக்க மாட்டான். ஆனால் இப்போ வந்து வாலண்டியராக வந்து அவளே வந்து கிஸ் பண்ணுறாளே, என்னடா இது வந்து இப்படியாப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு குஷியில் வந்து இருக்கோமா அப்படின்ட்டு நம்ம யார் விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா அவரும் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் வந்து ஆகிடுறாரு. சரி, ஓகே, எப்படியோ வந்து எக்ஸைட்மெண்ட் ஆனால் என்ன ஆகலாம், என்ன ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது விஜய்க்கு வந்து கிஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கா, எனக்கு வந்து ரொம்பவே அந்த மனசுக்கு வந்து உடஞ்சி போச்சு. அந்த இடத்துல வந்து நான் இருக்க வேண்டியது, இவ வந்து இருந்துட்டு எல்லாத்தையும் வந்து உயிரை வந்து வாங்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து பார்த்துட்டு இருக்கா. என்னதான் அந்த இடத்துல நீ இருக்க வேண்டியதான், அந்த இடத்துல யார் இருக்கணுமோ அவங்க வந்து கரெக்டாக வந்து அவங்களுடைய வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ தான் வந்து சென்டரில் வந்து அந்த இடத்துல வந்து நான் இருக்கணும், அவள் வந்து இருக்கக்கூடாது, அவளை வந்து எப்படியாச்சும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உன்னுடைய கற்பனை, உன்னுடைய இது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து சும்மா வந்து இந்த இடத்துல வந்து வித்தியை வந்து காட்டிக்கிட்டு இருக்காத சுடரு. வேலை என்னவோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கிட்டு நீ வந்து மூடிக்கிட்டு வந்து இருந்தால் வந்து போதும். சரி, ஓகே, இப்படி வந்து காது பட வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ணாலையும் வந்து பார்த்தாச்சு, காது பட வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டாச்சு. லோன் வந்து வரப்போகுது, மல்லி பேரில் தான் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு எல்லாமே வந்து பண்ண போகிறாங்க. அப்படி இப்படின்றது எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து மல்லிக்கிட்ட சொல்லியும் மல்லி வந்து உடனே வந்து விஜய்கிட்ட வந்து லோன் வந்து எப்போ வரப்போகுது அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பேசி ஏதோ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து காதுபட வந்து கேட்ட சுடர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வந்து எரியிற எண்ணெயில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தோன்னா சும்மா இருந்து அவள் ஏற்கனவே வந்து சொல்லி வச்சுருந்தா, என்னது நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத எனக்கா, விஜய் வந்து என்னென்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நீ வந்து இப்போ இருந்தே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. எதனால் அப்படின்றது எல்லாமே வந்து உனக்கே வந்து தெரியும். அந்த மல்லி இருக்கிறதுனால வந்து நீ இப்போ இருந்தே வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து உனக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து
சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து இன்னும் நாட்கள் வந்து போனா தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து அப்போ வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேற ஒரு பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அவங்க மல்லி பேர்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ராஜெக்ட்டு, லோன் விஷயம் எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த வீட்டு பேர்ல தான் வந்து லோன் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, விஜய் வந்து பயங்கரமாக வந்து பிளான் போட்டு அதுக்காக தான் வந்து பெங்களூர் வந்து போனது லோன் விஷயத்துக்காக தான். மற்றபடி வந்து வேறு எதுக்காகவும் வந்து அவருடைய பர்சனல் ஒர்க்குக்காக வந்து இதுக்கு வந்து இதுக்கு வந்துனாலாம் போல. லோன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இங்கேருந்து பண்ணால் நீங்கள் வந்து கெடுத்து விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அங்கே போய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணிட்டு வந்தவர் இப்போ வந்து லோன் வந்து சீக்கிரமாகவே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. வீட்டு பேரில் தான் வந்து லோன் வந்து போட போகிறாங்க. வீட்டு பேரில் வந்து லோனை வந்து போட்டால் வீடு வந்து விஜய் பேரில் தான் வந்து இருக்குது, லோனில் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து தைரியமாக வந்திருக்கலாம் விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து தைரியமாக வந்திருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா குதர்க்கமாக வந்து இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் விஜயோட மூவும் அந்த ராஜேஸ்வரி சுடரோடைய மூவும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாடா.